கலர் வெட்டி ஊரெங்கும் சொல்லிக்குது சரவு விட்டி பாபலி மனத்துல கலர் வெட்டி ஊரெங்கும் சொல்லிக்குது சரவு விட்டி பாபலி no
தன் தாயின் கையால் தான் இறக்க வேண்டும். எந்த ஒரு தாயும் தன் மகனை கொல்ல மாட்டாள் என்பதுதான் அவனின் யோசனை. அந்த வரத்தை பிரம்மன் வழங்கினார். இரவா வரம் பெற்றதாக எண்ணிய நரகாசுரன் மேலும் தன் கொடுமையை அதிகரித்தான். நரகாசுரன் தேவலோகத்திற்கு சென்று கைப்பற்றினான். 16,100 தேவர்களையும் கைது செய்தான். அதோடு இந்திரனின் தாய் அதிதியின் காதலியையும் பறித்து சென்றனர் அசுரர்கள். அங்கிருந்து தப்பிச் சென்ற இந்திரன் தங்களை காப்பாற்றுமாறு மகாவிஷ்ணுவிடம் வேண்டினர். தற்போது கிருஷ்ண அவதாரம் நான் எடுத்துள்ளேன், அவரிடம் முறையிடுங்கள், அவர் உங்களுக்கு உதவுவார் என்றார். நரகாசுரனை அழித்த சத்யபாமா கிருஷ்ணரிடம் உதவி கேட்ட இந்திரனிடம் நரகாசுரனை அழிப்பதாக உறுதியளித்தார். அவனுடன் போரிட செல்வதாக கூறிய கிருஷ்ணரிடம் தானும் வருவதாக அவரது மனைவியான சத்யபாமா கூறினார். நரகாசுரன் போரிட்ட கிருஷ்ணன் அவனது சேனைகளை துவம்சம் செய்தார். ஆனால் நரகாசுரனின் தாயான பூமாதேவி தான் இந்த அவதாரத்தில் சத்யபாமாவாக கிருஷ்ணரின் மனைவியாக அவதரித்திருந்தார். நரகாசுரனின் சேனையால் தான் காயமடைந்து மயக்கமானது போல் கிருஷ்ணன் நடித்தார். இதனால் மிகவும் கோபமடைந்த சத்யபாமா நரகாசுரன் மீது அம்பு தொடுத்தாள். சத்யபாமாவின் அம்பு துளைக்க நரகாசுரன் மண்ணில் சாய்ந்து உயிரை துறந்தான். அவன் சாகும் தருவாயில் தான் நரகாசுரனுக்கு பூமாதேவியின் அவதாரம் தான் சத்யபாமா என்றும் நரகாசுரன் தான் அவனின் மகன் என்றும் சத்யபாமாவுக்கு உணர்ந்தார். தியாகத்திற்கான பண்டிகை. தன் மகன் என்றும் பாராமல் தங்களை கொடுமைப்படுத்திய நரகாசுரனை கொன்ற சத்யபாமாவின் தியாகத்தை போற்றும் விதமாகவும் நரகாசுரன் கொல்லப்பட்ட தினத்தை தீபாவளி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. நன்றி.
சொல்லி கொண்டாடு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி, லேசா கண்ணடிச்சா வெடி வெடிக்கும் பாரு. தீபாவளி தல தீபாவளி, தீபாவளி தல தீபாவளி.